ஓகே, சரி. நம்ம இன்னைக்கு என்ன சர்வீஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQS, SNS, SES அண்ட் கிளவுட் வாட்ச் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் என்கிட்ட வந்திருக்கு, நான் அதை பேஸ் பண்ணி நான் வந்து அப்ளிகேஷன் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய அப்ளிகேஷன். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் நான் டிசைன் பண்ணும்போது என்னோட கிளைண்ட் சொல்றாரு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ் ஒன்று எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்பர் 1. ஸோ ஒரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ் வந்து நான் எனேபிள் பண்றேன் as per கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட். எதுக்குடானா எல்லாமே எதுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ், அதை நம்ம SNS சர்வீஸ் சொல்லுவோம். அதை பத்தி நம்ம பார்ப்போம் இன் டீடைலா. அதே மாதிரி SQS அப்படின்றது இன்னொரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ். அது என்ன ஏது, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட், என்னோட அப்ளிகேஷனை எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்றதுக்கு, வித்தவுட் டவுன் டைம் ஹேண்டில் பண்றதுக்கு நான் செட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ SQS அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு இந்த அப்ளிகேஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்றதுக்கு யூசிங் கிளவுட் வாட்ச். ஸோ கிளவுட் வாட்ச் அப்படின்ற ஒரு சர்வீஸை பேஸ் பண்ணி ஒரு மானிட்டரிங் டூலை வச்சு நான் வந்து என்னுடைய கம்ப்ளீட் அப்ளிகேஷனை நான் வந்து மானிட்டர் பண்ணலாம். காம்பினேஷன் ஆஃப் ஆல் 6 இன்ஜினியரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பண்ணிட்டு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுன்னா த்ரூ திஸ் SNS we can send the notification to our கிளைண்ட்டோ இல்லைன்னா அப்ளிகேஷன் ஓனரோ ஆர் அதர்வைஸ் ஆப்ரேஷன் டீம் மேனேஜரோ ஆர் அதர்வைஸ் ஹெட் ஆஃப் டெக்னாலஜியோ இல்லைன்னா ஹெட் ஆஃப் பிஸ்னஸோ ஆர் அதர்வைஸ் சிஇஓவோ ஆர் அதர்வைஸ் ஒரு கிளைண்ட்டோ யாருக்கு அனுப்பணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அனுப்பி வைக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் யூசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சூப்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம், வாட் இஸ் SNS, வாட் இஸ் SQS, அப்ளிகேஷன்ல என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். சர்வர்ல இருந்து ஆரம்பிச்சு எண்ட் வித் அப்ளிகேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் எல்லா ஆட்ரிபியூட்ஸும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏதாவது கிளாரிட்டி வேணுமா இதுல? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்னொன்னா பார்த்து நம்ம கிளாரிஃபை ஆகிடுவோம். ஓகே, ஸோ இன்ட்ராக்டிவா இருங்க. பிஃபோர் ஜம்பிங் இன்டு அவர் ஒரிஜினல் சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நம்ம பார்க்கலாம். மெசேஜ். உங்களோட இதுல நீங்க தான் சொல்லணும் ஒரு மெசேஜை நான் என்னன்னு சொல்லுவேன். ஸோ மெசேஜ் இஸ் வாட் இஸ் மீன் பை மெசேஜ்? ஸ்பீக் அப் சம்ஒன் ப்ளீஸ். பேசுனீங்கன்னா தான் நமக்கு தெரியும். நீங்க பேசுங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரிங்களா? அதனால தான் வந்து நான் வந்து எதுவுமே பண்ணல, மியூட் பண்ணவே இல்லை. Information. Meaningful information. நேம் சொல்லுமா? நேம் சொல்லிட்டு சொல்லுங்க. சுகன்யா. சரண்யாவா? சுகன்யா. See, meaningful information is nothing but message. Very good. சரியா? Mode of communication. ரைட். அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளா எந்த கம்யூனிகேஷன் காம்பனன்ட்ஸ் எதுவுமே இல்லாம வாட் இஸ் மெசேஜ் அப்படின்னா ஏதோ ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட். அதுக்கப்புறமேட்டு மெசேஜ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுல நம்பர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம். வெரி குட். ஸோ வெரி குட். சப்ஜெக்ட் இருக்கும், பாடி ஆஃப் த மெசேஜ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு மெட்டா டேட்டா, டைம் ஸ்டாம்ப், அந்த டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தி மெசேஜ் அது வந்து பார்ட்ஸா இருக்கும். கரெக்டா? டைப்ஸ், அட்ரஸ். யா. ஸோ அது எல்லாமே வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லிட்டேன். ஸோ எவ்ரிதிங் வில் கம்ஸ் அண்டர் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பர்டிகுலர் டேட்டா இஸ் நத்திங் பட் மெட்டா டேட்டா. டேட்டா அபவுட் தி டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் நமக்கு தெரிஞ்சு எந்தெந்த டைப்ஸ் எல்லாம் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரியல் டைம்ல அப்ளிகேஷன் ஃப்ரண்ட்ல நீங்க சொல்லலாம். அப்ளிகேஷன்ல வந்து ரிக்வெஸ்ட் நம்ம வந்து ஒரு மெசேஜ்னு சொல்லுவோமா, ரெஸ்பான்ஸ் மெசேஜ்னு சொல்லுவோமா, இன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு சொல்லுவோமா, ஒரு ஃபைல மெசேஜ்னு சொல்லுவோமா, இந்த மாதிரி ஒரு ரா டேட்டாவை மெசேஜ்னு சொல்லுவோமா. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம்.
ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா சும்மா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இதை ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள ஒரிஜினலா நம்ம கம்யூனிகேஷன் பத்தி நம்ம போய் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான கஸ்டமர் அதாவது அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் சர்வீசஸை நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கியூன்னு சொல்லி ஒன்று நான் சொல்றேன். வாட் இஸ் மீன் பை கியூ? கியூனா என்ன? arrangements. கியூனா ஏதோ ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்லயோ இல்லை நான் சீக்வென்ஷியல் ஆர்டர்லயோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்றதுக்காக நம்ம நிற்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு டெம்பரரி லொக்கேஷன்ல வந்து ஸ்டே பண்ணும். ஒரு அமௌண்ட் ஆஃப் டைம் வரைக்கும், ஒரு நம்ம செட் பண்ற கான்ஃபிகரேஷன் டைம் வரைக்கும் வந்து அந்த இடத்துல நிற்கும் அன்டில் ரிசீவர் வந்து பிக் பண்ற வரைக்கும். அப்போ கியூ இஸ் நத்திங் பட் பஃபர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ பஃபர் லொக்கேஷன் ஆர் டெம்பரரி லொக்கேஷன். Location to stay the message. Okay, right. அதுக்கப்புறமேட்டு we have something called a dead letter queue அப்படின்னு சொல்லிட்டு. What is mean by dead letter? இதை பத்தி நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டர் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் தான் சென்டர் அப்படின்ற சென்டர் நினைச்சீங்க. நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பி வைக்கிறேன். அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகல. ஃபார் சம் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து அதிகமா இருக்குது, அதனால வந்து மெசேஜ் ரீச் ஆகல. அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கியூல வந்து ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்ஸோ நம்ம செட் பண்ற கான்ஃபிகரேஷன் டைம் வரைக்கும் விசிபிலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டெட் லெட்டர் கியூக்கு வந்து மூவ் ஆயிடும். டெட் லெட்டர் கியூ இஸ் நத்திங் பட் அன்டெலிவர்டு மெசேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ற இடம். சரிங்களா? அன்டெலிவர்ட் மெசேஜஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. We have 4 types of queues. ஓகேங்களா? in real time. டெட் லெட்டர் கியூ ஒன்று, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, ரிமோட்டு, அதுக்கப்புறமா 1 செகண்ட் be on the line guys, I'm getting on call. ஓகே, ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூ இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அலையாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கியூ. நம்ம ஏற்கனவே டெட் லெட்டர் கியூ நம்ம பார்த்தாச்சு. இதை நம்மளுடைய ஜிமெயிலில் போயிட்டு நான் சொல்ல போனோம்னா எது என்னோட டெட் லெட்டர் கியூ அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோட அவுட் பாக்ஸாக என்னோட டெட் லெட்டர் கியூ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவுட் பாக்ஸ் இருக்கும் இந்த இடத்துல, இங்கே ஒரு இடத்துல இருக்கும். அந்த அவுட் பாக்ஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெட் லெட்டர் கியூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ லோக்கல்ல நம்ம எது சொல்லலாம்? எந்த பாக்ஸ் நம்ம லோக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்? ஸோ இன்பாக்ஸ் லோக்கல் சொல்லலாமா? கரெக்டா? பேசுங்க. சென்ட் வந்து ரிமோட்டு, அலையாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எனக்கு ஏற்ற டேட்டாஸ், அதாவது இமெயில்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருப்பேன். விச் வி கால் இட் அஸ் அ அலையாஸ் கியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜிஸ் தான். பிஃபோர் ஜம்பிங் இன்டு அவர் கம்யூனிகேஷன் பார்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இதில் ஒன்றும் ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போதான் ஆக்சுவலி நம்மளோட சப்ஜெக்ட்குள்ள நம்ம போக போகிறோம். நம்மளோட சப்ஜெக்ட் என்னன்னா இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன்? Interaction. சொல்லுங்க. Communication. What is meant by communication? I am going to send a communication meaningful information from one area to another area, which we call it as a communication. So communication அப்படின்னா என்ன அர்த்தம்னா sending message from one area அப்படின்றத விட message from source to destination அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலா சொல்லுவோம். அதுக்கப்புறமா ரிசீவிங்கும் பண்ணலாம் அங்கிருந்து. ஸோ வைஸ் வெர்சா எதுனாலும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
we have two types of communications. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா synchronized mode of communication. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா asynchronized mode of communication அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. So what is synchronized mode of communication அப்படின்னா என்ன? Someone please tell me. Synchronized mode of communication acceptance இருக்கும். ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன் அப்படின்னா ரிசீவ் பண்றவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர். அக்செப்ட் பண்ண அக்னாலஜ்மென்ட் வந்து. வெரி குட். So traditional asynchronous mode அப்படின்னா whatever the recipient வந்து அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையோ நான் பாட்டுக்கு அனுப்பிட்டே இருப்பேன். வெரி குட் we got a point. சூப்பர். சோ மத்தவங்களுக்கு புரியுதா? சோ synchronized mode of communication என்றது வந்து பாத்தீங்க நேம் செந்தில். செந்தில் நேம் சொல்லிட்டு பேசுங்க, அப்பதான் எனக்கு வந்து தெரியும், வாய்ஸ் வச்சு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஓகே ரைட்டா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, யூ காட் அ பாயிண்ட். ஸோ சிங்க்ரனைஸ்டு மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஒன்று இருந்தது இல்லையா, டெலிஃபோன் பண்ணுவோம். இந்த மொபைல் வரதுக்கு முன்னாடி வந்து டெலிஃபோன் பண்ணுவோம். நம்ம இங்கிருந்து ரிங் பண்ணா அங்கே யாராவது ஒருத்தர் எடுத்து பேசினா மட்டும்தான் நம்மளால எதுனாலுமே வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். கரெக்டா? அதுல வந்து மெசேஜிங் எல்லாம் நம்ம பண்ண முடியாது, எதுவுமே நம்ம செய்ய முடியாது இல்லையா? அப்போ போத் சென்டர் எண்டும் ரிசீவர் எண்டும் வந்து ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் இந்த சிங்க்ரனைஸ்டு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை டெஃபினேஷனா எப்படி சொல்லலாம்னா, போத் சென்டர் அண்ட் ரிசீவர் should be active to achieve this kind of communication. But as Sendil said, asynchronized mode of communication அப்படின்றது என்னடான்னா, சென்டர் வந்து ஆக்டிவா இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து வாட்ஸ்அப்ல நம்மளோட குரூப்புக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றேன். SQS, SNS, SES அண்ட் கிளவுட் வாட்ச் ட்ரைனிங் வந்து கரெக்டா ஒரு 10 o'clock வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் ட்ரிகர் பண்றேன். நான் ட்ரிகர் பண்ணிடுவேன், ஒரே ஒரு குரூப்ல நான் போட்டுருவேன். ஓகேங்களா? அந்த குரூப்ல ஒரு 22 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ அதுல வந்து அவுட் ஆஃப் 22ல வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து மொபைல் டிவைஸ் வந்து ஆன்ல இருக்கு, அவங்க உடனே வந்து ரீட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 7ல வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க, ஒரு 4 வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் சென்டர் சைட்ல இருந்து அனுப்பிச்ச மெசேஜ் போயாச்சு, பட் ஆனா அவங்க அவைலபிளா இல்ல. மொமெண்ட் தே பிகம் அவைலபிள் பொசிஷன், ஆக்டிவ் பொசிஷன், தே கேன் ரிசீவ் த மெசேஜ் அண்ட் தே கேன் கம் ஃபார் தி ட்ரைனிங். கரெக்டா? ஸோ இட் மீன்ஸ் வாட், அவங்க ஆக்டிவா வராங்களோ ஆக்டிவா வராத போறாங்களோ அதை பத்தி கவலையே பட மாட்டாரு ரிசீவர், என்ன சென்டர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. இவரோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, மெசேஜ் வந்து ரிசீவர் எண்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். இதை வந்து நம்ம டெஃபினிஷனா எப்படி சொல்லலாம்னா, the sender should be active and won't bother about receiver. இந்த மாதிரியான asynchronized mode of communication தான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். synchronized mode of communication நம்ம யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் we are not sure ரிசீவர் சைட்ல வந்து யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லி நம்ம செட் பண்ண முடியாது, தம்ப் ரூல் நம்மளால செட் பண்ண முடியாதுன்றதுனால our ultimate aims to we have to send the message to the receiver. அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதும் ரிசீவ் பண்ணாத போறதும் அவங்களுடைய விருப்பம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா asynchronized mode of communicationல வந்து have two types. One to one and one to many அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இந்த ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன்ல நமக்கு AWSல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா SQS, சிம்பிள் கியூ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சிம்பிள் கியூ சர்வீஸ் வந்து ஒன் டு ஒன் asynchronized mode of communication அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். SQS சிம்பிள் சர்வீஸ். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒன் டு மெனில நம்ம கொடுத்திருக்கிற சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா SNS, சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். ரைட்டா? இங்க ஒரு ஃபில்டரிங் கண்டிஷன் போட்டோம்னா synchronized mode of communication and asynchronized mode of communication அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இதுல ரியல் டைம்ல asynchronized mode of communication தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் டு ஒன், ஒன் டு மெனி இருக்கு.
நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ரியல் டைம்ல இப்ப இருக்கக்கூடிய மைக்ரோ சர்வீசஸ் மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, ஒன் டு மெனி கம்யூனிகேஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? One to many communication. One to many communication. ஸோ ஒன் டு மெனி கம்யூனிகேஷன். அப்போ நமக்கு வந்து ஏசிங்க்ரனைஸ்டு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல ஒன் டு ஒன் இருந்தாலும் ஒன் டு மெனி இருந்தாலும் நம்ம ஒன் டு மெனி வச்சு தான் அதிகமாக ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுவோம். அதை தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல என்ஹான்ஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ரைட். சிம்பிள் கியூ சர்வீஸும் நம்ம பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் எப்படி வந்து ரியல் டைம்ல நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் மினி ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. ஸ்பீக் அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு No, sir. No, sir. ஸ்பீக் அப் அப்படின்றது வந்து வெரி குட் வேல்யூ. ஆக்சுவலி எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க பேசுங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம பார்க்க போறது ஒன் டு மெனி. பிஃபோர் ஒன் டு மெனியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2-3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஐஏஎம் ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? ஐஏஎம் Last class. ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல எந்த ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்ணாலும் சரி, எது கிரியேட் பண்ணாலும் ஏஆர்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகுதா? அப்படின்னா என்ன? அமேசான் ரிசோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூஆர்எல்லும் வந்து ஒரு காம்பனண்டா செயல்பட போகுது. ஆர்கிடெக்சர் நான் காட்டுவேன். இந்த அமேசான் ரிசோர்ஸ் நேம் பத்தி மட்டும் நான் இப்ப சொல்றேன். அமேசான் ரிசோர்ஸ் நேம் வந்து எக்ஸ்பிளிசிட்லி டெவலப்டு எல்லா சர்வீசஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நான் ஒரு Q1 கிரியேட் பண்றேன்னா அதுக்கு ஒரு ஏஆர்எம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஐஏஎம் கிரியேட் பண்றேன்னா அதுக்கு ஒரு ஏஆர்எம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டர்னல் சர்வீசஸ் நமக்கு ஒரு 200 சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு சர்வீசஸை வந்து இன்டர்னலா ஒன்னு கனெக்ட் பண்றதுக்காக, ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸை இன்டர்னலா கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிங் காம்பனன்ட், கனெக்டிங் யூஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்என் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எந்த ப்ரோட்டோகால் வச்சும் இது வந்து ரன் ஆகாது அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. நான் எடுத்து காட்டும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இட் யூஸ் டு கனெக்ட் அவர் இன்டர்னல் சர்வீசஸ் இந்த AWS அப்படின்னு சொல்லி இதை மட்டும் புரிஞ்சுங்க. ஹை லெவல் யூசேஜ். ஸோ யூஆர்எல் SQSல நமக்கு யூஸ் பண்ண போறோம். SNSல யூஆர்எல் வராது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து ஆர்கிடெக்சர் வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்ல போறேன். அப்போ நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. ரைட்டா? சி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து SQS னுடைய சிம்பிள் ஆர்கிடெக்சரை பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 1 to 1 ஏசிங்க்ரனைஸ்ட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல மெசேஜ் அனுப்பக்கூடியவர் வந்து நம்ம வந்து சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மெசேஜை ரிசீவ் பண்றவர் வந்து ரிசீவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த சென்டரையும் ரிசீவரையும் ஏதோ ஒரு காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணும். யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கியூனுடைய யூஆர்எல் ஒன்று இருக்கும். அந்த யூஆர்எல் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டரையும் ரிசீவரையும் வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ யூஆர்எல் வில் ஆக்ட் அஸ் அ இன்டகிரேஷன் காம்பனன்ட் ஃபார் SQS அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சென்டர் வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ரிசீவருக்கு போயிடாது, போயிட்டு கியூல நிற்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய மெசேஜஸ் வந்து கியூல நின்றுட்டு இருக்கும். அதனால வந்து கியூல போய் நிற்கும். ஒரு விசிபிலிட்டி டைம் வந்து நிற்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸோ 1 மினிட்டோ ஆர் 2 மினிட்ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல நிற்கும். அந்த 2 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவர் வந்து கியூல இருந்து மெசேஜ் பிக் பண்ணாத போயிட்டாருன்னா இட் வில் கோ டு டெட் லெட்டர் கியூ அப்படின்ற அவுட் பாக்ஸ்க்கு போயிடும். ஸோ அவுட் பாக்ஸ்ல என்ன இருக்கும்? அன்டெலிவர்ட் மெசேஜஸ்லாம் இருக்கும். நம்ம இங்க என்ன பண்ணுவோம்டான்னா ரீட்ரை ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விடுவோம். ஏன்டானா இப்ப சப்போஸ் இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம எனேபிள் பண்ணிருக்க இந்த SQS வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ஹை கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். நான் சென்டர் கிட்ட இருந்து அனுப்பக்கூடிய மெசேஜ் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா
ரிசீவருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இங்க நான் வந்து நிறைய ரீட்ரை ஆப்ஷன்ஸ் போடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரீட்ரை ஆப்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ரீட்ரை பண்ணிட்டே இரு 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு ரீட்ரைல என்ன ஆகும்னா இட் வில் ரீச் டு தி ரிசீவர். ஓகேவா? இந்த ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ்கியூஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா சென்டர் சைட்ல இருந்து அப்ளிகேஷன் 1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ற சைடை வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்கு இந்த அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னுடைய ஒரு அப்ளிகேஷன். இதுதான் என்னுடைய அப்ளிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் ஆர்பிஐ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ரைட்டா. இந்த ஆர்பிஐ அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து நிறைய சோர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல போகுது அப்படின்னு சொல்லி வச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 3 நான் கொடுத்துருக்கேன். ஒரு டைமிங் வித் சம் கண்டிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனோட போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் இங்க நான் மென்ஷன் பண்றேன். SCB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை நான் மென்ஷன் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன் ஆஃப் தி இன்டகிரேட்டட் அப்ளிகேஷன் வித் ஆர்பிஐ, ஒன் ஆஃப் தி சோர்ஸ் அப்ளிகேஷன். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து டெய்லி ஜென்ரேட் ஆகிற ரிப்போர்ட் வந்து .csv அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எனக்கு ஜென்ரேட் ஆகுதுன்னா டெய்லி வந்து பிஃபோர் 6 AM. ஓகே, இட் ஜென்ரேட்ஸ். இந்த இடத்துல என்னுடைய SCBன்ற அப்ளிகேஷன்ல ஜென்ரேட் ஆகும். எந்த ஃபைல் சிஸ்டம்ல இது இருக்கும்டான்னா நான் எல்லாமே வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ரியல் டைம்ல அதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஹோம், உபுண்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸு, டெய்லி ரிப்போர்ட்ஸு, ரிப்போர்ட்டு, டேட் போட்டிருப்பாங்க. அதாவது டேட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மந்த் டெய்லி பேசிஸ்ல ரன் ஆகுது இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மந்த் போட்டுருவாங்க. இந்த இடத்துல மே 2021 அப்படின்னு சொல்லி போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். இன்னைக்கு சப்போஸ் May 1 அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் May 1 ஃபர்ஸ்ட் மே அப்படின்னு சொல்லிட்டு 2021 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ரைட்டா? ரிப்போர்ட் எனக்கு ஜென்ரேட் ஆகும். 1 minute. இப்படி வந்து எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க. டெய்லி பேசிஸ்ல எனக்கு இது மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஃபைல் சிஸ்டம்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 6 AM டெய்லி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து ஆர்பிஐல போயிட்டு எனக்கு வேணும். எந்த பாத்துலடான்னா பிஃபோர் 6 ஆர்பிஐல எஃப்எஸ், எந்த எஃப்எஸ்லடான்னா அங்க நான் மேபி ஐ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் சர்வர், EC2 சர்வரே நான் வந்து EC2 யூசர் அப்படின்ற லினக்ஸ் என்விரான்மெண்ட்டே நான் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி SCB ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். போட்டு ஏன்னா புரியுற மாதிரி வைக்கணும் இல்லையா, வச்சுட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மே அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். May 2021. இது கீழே போயிட்டு நான் இந்த பர்டிகுலர் இது வந்து விழுற மாதிரி இந்த ரிப்போர்ட் போய் விழுற மாதிரி டெய்லி பேசிஸ்ல நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெகுலரா நடந்துகிட்டே இருக்குது, எந்த விதமான ட்ரபுளும் இல்லாம போயிட்டே இருக்குது. மே மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 6 o'clock மேல ஆயிடுச்சு. ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் ஆகல. சம் டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் டே பேட்ச் ரன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ரன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐல போயிட்டு இந்த பர்டிகுலர் ஃபைல் சிஸ்டம் பாத்துல போய் பார்த்தா 6 o'clock ஆர்பிஐனுடைய யூசர்ஸ் போய் பாக்குறாங்க. பார்த்தா வந்து ஃபைல் இல்லை. இப்படின்ற கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ் மூலியமா நம்ம வந்து இந்த ஃபைல் ரீச் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ரீச் ஆனதை வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருந்து ஒரு நோட்டிஃபை பண்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா
உடனே நம்ம அப்ளிகேஷன் ஓனர் என்ன பண்ணுவாருன்னா எஸ் ஃபைல் வந்து இன்னும் வந்து 6 o'clock முன்னாடி வந்து ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். கிளைண்ட் என்ன பண்ணுவாருன்னா டெக்னிக்கல் டீமை போயிட்டு மோட்டிவேட் பண்ணி என்ன இஷ்யூ அப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவார். இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு தே வில் ஓப்பன் ஒன் பிரிட்ஜ் கால். ஒரு பிரிட்ஜ் கால் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் பிரிட்ஜ் கால், ஏன்னா சிவியாரிட்டி இன்சிடென்ட் அப்படின்றதுனால. ஸோ தே வில் ஓப்பன் ஒன் பிரிட்ஜ் கால். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த எஸ்சிபியினுடைய அப்ளிகேஷன் ஓனரு, ஆர்பிஐனுடைய அப்ளிகேஷன் ஓனரு, அதுக்கப்புறமேட்டு ஆப்ரேஷன் டீமுடைய மேனேஜர் அண்ட் ஹெட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரூட் காஸ் அனாலிசிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃபிக்ஸ் உடனே போட்டு அட்லீஸ்ட் ஒரு 7 AM எடுத்துன்னு போயிட்டு இந்த ஃபைலை ஜென்ரேட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஆர்பிஐக்கு கொடுப்பாங்க. அந்த 1 hour வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இம்பாக்ட் இருக்கும். எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது பர்சனல் ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா என்ன நடக்குது ஆர்பிஐல, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம எப்பயும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு நோட்டிஃபிகேஷன் சர்வீஸை நம்ம எனேபிள் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சரி, சக்சஸ் ஆச்சுனாலும் கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எப்படின்னா 6 o'clock முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் பாத்துல போயிட்டு இந்த பர்டிகுலர் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் போயிட்டு விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் நமக்கு அனுப்பும். ஃபெயிலியர் ஆகிற நோட்டிஃபிகேஷனையும் நமக்கு அனுப்பும். எதர் இட் மே பி சக்சஸ் ஆர் ஃபெயிலியர், we will receive the notification, failure or success. இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா we will perform the troubleshooting mechanism and identify the problem and fix the problem and make the file available in the particular file system. இது மூலமா நமக்கு வந்து பெரிய பிசினஸ் இம்பாக்ட், கஸ்டமர் இம்பாக்ட்லாம் ஏற்படாம நம்மளால பார்க்க முடியும். To eliminate what it can eliminate, it eliminates huge customer impact. And most of the time வந்து பாத்தீங்கன்னா eliminates down times. எப்படி டவுன் டைம்ஸ் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம த்ரெஷ்ஹோல்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிபி யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானிட்டர் பண்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எது நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் ஒன்று அதை நான் சொல்லலை. இந்த இடத்துல வந்து நம்பால் ஒருத்தர் இருப்பாரு, இதை சுற்றி ஒருத்தர் இருப்பாரு, ஒரு பேர் தான் வந்து கிளவுட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட் வாட்ச் என்ன பண்ணுவாருன்னா மொத்தமா மானிட்டர் பண்ணுவார். இவங்களை மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுவாரு, எஸ்என்எஸ் மூலியமா வந்து மெசேஜை ட்ரிகர் பண்ணி யாருக்கு அனுப்பி வைப்பாருன்னா யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ, கிளைண்ட்டுக்கு அனுப்பணுமோ, யாருக்கு அனுப்பணுமோ அவங்களை எல்லாருக்கும் அனுப்பி வைப்பாரு. இது மூலியமா நம்ம என்ன அச்சீவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் இம்பாக்டை வந்து எலிமினேட் பண்ணலாம், டவுன் டைம்ஸை நம்மளால எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் நம்ம இதை அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஹை லெவலா இப்ப நான் போட்டிருக்கேன், இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இது வந்து ஒரு லைவ் சினாரியோ நான் சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்சிபின்ற அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஆர்பிஐன்ற அப்ளிகேஷனுக்கும் இடையில ஒரு ஏபிஐ மூலயமா ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகுறது பிஃபோர் 6 AM வந்து டெய்லி மார்னிங் வந்து இங்கே போய் இந்த ஃபைல் சிஸ்டம்ல போயிடணும் அப்படின்றது தான் வந்து ஆக்சுவல் ரிக்குவயர்மெண்ட். அது அச்சீவ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வந்து நம்ம யூசிங் அவர் கிளவுட் வாட்ச் மானிட்டரிங் டூல் வந்து நம்ம எஸ்என்எஸ் மூலியமா நோட்டிபிகேஷன் சர்வீஸை நம்ம அனுப்பி வைப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க, மறுபடியும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஆர் அதர்வைஸ் we will move on to the next. Yes sir. கிளியரா? Clear sir. சரியா? Yes. வெரி குட். சரியா? இதான் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் யூசேஜ். பிரிட்ஜ் கால் பத்தி சொல்லியிருக்கேன், கிளைண்ட் நோட்டிஃபிகேஷன், கிளவுட் வாட்ச், அதுக்கப்புறமா ஒரு லைவ் சினாரியோ சொல்லியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் ஃபெயிலியரும் போகும், சக்சஸும் போகும். அதனுடைய எண்ட் கோல் என்ன? எலிமினேட்ஸ் ஹியூஜ் கஸ்டமர் இம்பாக்ட். கஸ்டமர் இம்பாக்ட் நம்ம வந்து எலிமினேட் பண்ணாலே நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இம்பாக்ட் இல்லாம நல்லபடியா ரன் ஆகும்னு சொல்லியாரு. ஓகே, சூப்பர், ரைட். இப்போ போயிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தான் ஆக்சுவலி நம்ம நோட்டிஃபிகேஷன் சர்வீஸாக இருந்தாலும் சரி, கியூவிங் சர்வீஸாக இருந்தாலும் சரி, எதனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ சென்டர் அனுப்பக்கூடிய மெசேஜ் கியூல போய் நிற்கும். கியூல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசீவருக்கு போகும். சப்போஸ் ரிசீவர் இதை பிக் பண்ணலடானா இட் வில் கோ டு டெட் லெட்டர் கியூ அப்படின்றத நம்ம பார்த்தோம். கனெக்டிங் காம்பனன்ட்
சென்டரையும் ரிசீவரையும் கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய சென்டரையும் இன்னொரு அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ரிசீவரையும் கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா URL அப்படின்ற ஒரு காம்பனன்ட் எங்க SQSல அப்படின்னு சொல்லிப்பாங்க. ரைட்டா? அப்போ Q என்ன பண்ணுது? இட் இஸ் ஆக்டிங் as a temporary location or buffer location to keep the message available until receiver picks that message அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா URL நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. பாத்தீங்கன்னா URL அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது இந்த இடத்துல. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா Qக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா டாபிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. டாபிக்னா என்ன பண்றாரு அப்படின்னா Q என்ன பண்றாரோ அதே தான் பண்றாரு. பப்ளிஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இடத்துல. ஏன்னா 1 to manyன்றதுனால நம்ம ஒரு சிம்பிள் மெசேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம். அது நிறைய சப்ஸ்கிரைபருக்கு போறதுனால பப்ளிஷர் அண்ட் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் சென்டர் அண்ட் ரிசீவர். ஓகே, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பப்ளிஷர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாருன்னா டாபிக் வந்து Q மாதிரியே வந்து அதை ரிசீவ் பண்ணுவார். ரிசீவ் பண்ணி டெம்பரரி லொகேஷனா இங்க வச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பி வைப்பாரு. சப்ஸ்கிரைபருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரைபர் 1 வந்து வேற புரோட்டோகாலா இருக்கும், 2 வேற புரோட்டோகாலா இருக்கும், 3 வேற புரோட்டோகாலா இருக்கும். இந்த மாதிரி நிறைய புரோட்டோகால்ஸ் நமக்கு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிங்கிள் மெசேஜை ரெப்ளிகேட் பண்ணி அனுப்பி வைப்பாரு. இங்க போய் பார்த்தோம்னா உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிச்சா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல பப்ளிஷர் விட்டுருங்க. பப்ளிஷர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜ் வந்து எங்க போகுதுன்னா டாபிக் போகுது. டாபிக் வந்து டாபிக்ல இருந்து நான் சப்ஸ்கிரைபர் 1. இப்போ நான் 2 சப்ஸ்கிரைபர் நான் போடுறேன். 1 2 சப்ஸ்கிரைபர் நான் போடுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இமெயிலா இருக்காரு. இமெயில். என்னோட சப்ஸ்கிரைபர் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா என்னோட அமேசான் SQS அப்படின்ற ஒரு புரோட்டோகாலே வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நம்பர் 2ஆவே செயல்படுற ஆரம்பிச்சு. இன்டர்னல் புரோட்டோகால். ஓகே, இதுதான் வந்து நம்ம புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பப்ளிஷர் அனுப்பக்கூடிய அந்த மெசேஜை இவர் என்ன பண்ணுவாருன்னா டாபிக் வந்து ரிசீவ் பண்ணிடுவாரு. நம்பர் 1 அவர் வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு பஃபர் லொகேஷனா ஹேக் ஆக்குவார். பஃபர் லொகேஷன். நம்பர் 2 என்ன பண்ணுவாருன்னா இமெயில்ன்ற புரோட்டோகாலுக்கு ஏற்ற மாதிரி இமெயிலுக்கு புரோட்டோகாலுக்கு அனுப்புறதுக்கு மெசேஜை ஜென்ரேட் பண்ணி சப்ஸ்கிரைபர் 1க்கு அனுப்பி வைப்பாரு. ஸோ ரெப்ளிகேட் பண்ணி மெசேஜ் based on protocols. அனுப்பி வைப்பார். ஓகே, இப்போ இமெயில்னா இமெயில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஜேசான் ஃபார்மேட்ல போகணுமா, இல்ல நார்மலா போகணுமா, இல்ல SQSனா கியூக்கு போகணுமா, கியூனா மெசேஜ் ஐடியோட சேர்த்து போகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜேசான் ஃபார்மேட்லயும் போகலாம், இல்ல நார்மலாவும் போகலாம். ஸோ ஜேசான் ஆர் நார்மல்னா ரா டேட்டாவா போகும். ஸோ ரெப்ளிகேட் பண்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா வித் மெசேஜ் ஐடியோட வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வில் கோ டு தி சப்ஸ்கிரைபர் நம்பர் 2 அமேசான் SQS. இந்த மாதிரி புரோட்டோகாலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது 2 வேலை பண்ணும். It will act as a buffer location and replicate the same message as per the protocols we set for this particular topic அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏதாவது டவுட் இருக்கா? இதை வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். டவுட் இருந்தா கேளுங்க. இந்த ஆர்கிடெக்சர் புரியுதா? சார் அரௌண்ட் ஸோ டவுட் இருக்கு. சொல்லுங்க. இப்போ எஸ்என்எஸ்லயே பாத்தீங்கன்னா மல்டிபிள் புரோட்டோகால்ஸ் சொன்னீங்களா? ஸோ மல்டிபிள் புரோட்டோகால்ஸ்ல பேக்ரவுண்ட்ல நிறைய நாய்ஸ் இருக்கு பாருங்க. சொல்லுங்க. இப்போ கிளியரா இருக்குங்களா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ இப்போ எஸ்என்எஸ்ல மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குல்ல சார்? பப்ளிஷர் இருந்து சப்ஸ்கிரைபர் போகும்போது டாபிக் வழியா. ஸோ டாபிக்ல இருந்து இப்போ திருப்பி நம்ம SQS சென்ட் பண்ண முடியுமா கம்பைன்டா? அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ நான் ஒரு தேர்ட் பார்ட்டி சப்ஸ்கிரைபரை ஒரு
சப்ஸ்கிரைபர் ஆகும். அதுக்கப்புறம் எஸ்கியூஎஸ்ஐ இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஆகும் வச்சு தான் நம்ம ரியல் டைம்ல பண்ண போறோம். இந்த ஆர்கிடெக்சர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. சரிங்களா? ஸோ டாபிக்கும் கியூக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி சொன்னா அடிஷ்னலா இது வந்து ரெப்ளிகேஷன் பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். வேற எதுவும் கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூஆர்எல் நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி நான் யூஸ் பண்றேன்னா இங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அது எப்படி பண்ண போறேன் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். இன்னொன்று வந்து நான் வந்து அமேசான் எஸ்கியூஎஸ் அப்படின்ற ப்ரோட்டோகால் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ இந்த டாபிக்கும் இந்த அமேசான் எஸ்கியூஎஸ்க்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டகிரேஷன் வந்து யூசிங் விச் அப்படின்னா ஏஆர்என் அப்படின்ற ஒரு யூஆர்எல் வச்சு தான் நான் வந்து இன்டகிரேட் பண்ண போறேன். ஏன்னா என்னோட டாபிக்கும் எஸ்என்எஸும் எஸ்கியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இன்டகிரேட் வந்து ஏஆர்என் வச்சு நான் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ ப்ராக்டிக்கல் நம்ம மூவ் பண்ணலாமா? இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா தியரி பார்ட். வி ஆர் கோயிங் டு மூவ் இன்டு தி ப்ராக்டிக்கல் பார்ட் நவ். ப்ராக்டிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் எஸ்கியூஎஸ் தான் பண்ண போறேன். எஸ்கியூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎஸ். ஸ்டாண்டர்ட் கியூ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பிஃபோர் கியூன்னு சொல்லி ஒன்று இருக்கு. நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பிஃபோர்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வாட் இஸ் மீன் பை பிஃபோர்? அது எக்ஸ்பான்ஷன் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட். வெரி குட். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட். அப்போ ஒரு மெசேஜ் வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் அவுட். யா வெரி குட். ஸோ அப்போ கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரியல் டைம்ல அதிகமாக யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மீனிங்ஃபுல்லாக போய் சேரும். அப்போ ஸ்டாண்டர்ட் கியூ அப்படின்னா என்ன அர்த்தம்டாருன்னா நம்ம வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சுட்டே இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கினுடைய அவைலபிலிட்டி, டிவைஸ்னுடைய அவைலபிலிட்டி, அதாவது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா எது போய் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுது எது செகண்ட் ரீச் ஆகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணுவார் மெசேஜஸ். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கியூ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்வென்ஷியல் மேனர்ல மெசேஜ் டெலிவரி ஆகுது. எங்கிருந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து மீனிங்லெஸ்ஸா இருக்கும். ஸோ பிஃபோர்ன்றது வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர். அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சீக்வென்ஷியல், இது வந்து சீக்வென்ஷியல். இப்போ நம்ம போய் கன்சோல் லெவல்ல பார்க்க போறோம். கன்சோல்ல போயிட்டு சர்வீசஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூ சர்வீஸ் இருக்கும். ஒரு நியூ இதுல வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இங்க போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் ஒன் கியூ. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் பிஃபோன் இருக்கு. இப்போ பிஃபோன்றது வந்து ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னோம். இப்போ நமக்கு அப்ளிகேஷன் இல்லாததுனால அப்ளிகேஷன் வந்து மஸ்ட் டு யூஸ் தி பிஃபோர். டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் வச்சு நான் போறேன். இந்த கியூ நேம் நான் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மும்பை ரீஜன் இல்லையா? மும்பை ரீஜன்ல வந்து நான் யூஸ் பண்றேன்னா இந்த கியூ நேம் வந்து ரீஜன் ஸ்பெசிபிக். ஸோ இந்த ரீஜன்ல இதே நேம்ல இன்னொரு கியூ நான் கிரியேட் பண்ண முடியுமான்னா எஸ், ஐ கேனாட் கிரியேட் இட். இதே நேம்ல வந்து இன்னொரு ரீஜன்ல போயிட்டு என்னால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரீஜன் ஸ்பெசிபிக் யூனிக் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். கியூ நேம் வந்து ரீஜன் ஸ்பெசிபிக். ஓகேவா? மை கியூ அப்படின்னு சொல்லி போடுங்க. ஏதாவது ஒரு நேம் வைங்க, யூசர் டிஃபைன் நேம்ஸ். இந்த கியூல நான் என்ன செட் பண்றேன்னா கான்ஃபிகரேஷன்ல 30 செகண்ட்ஸ் வந்து விசிபிலிட்டி டைம் அவுட் நான் செட் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் எந்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் நீ போயிட்டு 30 செகண்ட்ஸ் கியூல வெயிட் பண்ணு. சப்போஸ் ரிசீவர் ரிசீவ் பண்ணலடானா நீ டெட் கியூக்கு போயிடு அப்படின்னு சொல்லி நான் செட் பண்றேன். விசிபிலிட்டி டைம் அவுட், ரீடென்ஷன் பீரியடு, மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் சைஸ், ரிசீவ் மெசேஜ், வெயிட் டைம், இதெல்லாம் ரைட்டா. டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே போகிறோம். இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பாலிசி பேசிக்ல போயிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒன்லி த கியூ ஓனர் கேன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி போட்டா இது வந்து பிரைவேட்டா மாறிடும். இது வந்து பிரைவேட்டா நம்ம செட் பண்ணலாம். ஸோ பிரைவேட் கியூவா நம்ம செட் பண்ணலாம். இது சும்மா வேஸ்ட். ரியல் டைம்ல யூஸ் பண்ண மாட்டோம். எப்படி ஒரு பிரைவேட் கியூவை கிரியேட் பண்றது, எப்படி மெசேஜ் நமக்குள்ளேயே அனுப்பிச்சிக்கிட்டு நம்மளே பார்த்துக்கிட்டு, அதாவது மொபைல் அதாவது நம்மளே மெசேஜை நம்ம மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு நம்மளே பார்க்கறது தான். இது வேற எதுவும் கிடையாது. ரியல் டைம்ல இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த சினாரியோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு தி நோட்டிஃபிகேஷன். அங்க போயிட்டு ஒரு பப்ளிக் கியூவை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபரா நம்ம எடுத்துட்டு வருவோம். அது 1 பை 1 பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ரைட்டா? சரி, இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த கியூ வந்து நான் பிரைவேட் கியூவா நினைச்சு கிரியேட் பண்றேன்.
என்கிரிப்ஷன், டெட் லெட்டர் கியூ இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க. எதுக்கு டெட் லெட்டர் கியூனா ரீட்ரை பாலிசி நம்ம எனேபிள் பண்ணுவோம். என்கிரிப்ஷன் வந்து நம்மளோட மெசேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, அதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து காஸ்ட்லி. டெமோ பர்பஸ்க்கு நம்ம இது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கிரியேட் ஒன் கியூ. நீங்கள் கியூ கிரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூஆர்எல் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இப்போ போயிட்டு வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மை கியூன்னு சொல்லிட்டு இன்னொரு கியூ வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. பிஃபோர் மை கியூன்னு சொல்லிட்டு ஒரு கியூ கிரியேட் பண்ணி பாருங்க. பிஃபோர்ல ஸ்டாண்டர்ட்ல மை கியூ கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுறாருன்னா, ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. ஆனால் இதுக்கு நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ ஏற்கனவே நான் வந்து நமக்கு வந்து மை கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கியூக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே நேம்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இந்த யூஆர்எல் எடுத்து இங்கே போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 12 டிஜிட் நம்பர் ஒன்று வந்திருக்கு இல்லையா? இந்த நம்பர் எங்கேருந்து வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என்னோட யூசர் ஐடி, யா, இட் இஸ் மை அக்கௌண்ட் ஐடி தான் வந்து இந்த 12 டிஜிட் நம்பர். ஸோ இது என்னுடைய அக்கௌண்ட்ல எந்த ரீஜன்ல போயிட்டு நான் வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த அக்கௌண்ட் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பர் வந்து எனக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நான் மும்பை ரீஜன்ல நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ் நான் காட்டவே முடியாது. நான் இப்போ காட்டுற எல்லாத்துலேயும் வந்து யூனிக்னஸ் நான் காட்டவே முடியாது ரீஜன். பட் ஆனால் ஐ கேன் ஷோ த யூனிக்னஸ் இன் மை கியூ நேம் ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது வந்து யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் கியூ நேம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பண்ணவும் முடியாது. சப்போஸ் கிரியேட் டெஃபினட்டாக கிரியேட் பண்ண முடியாது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்டா? ஜஸ்ட் இப்போ யூஆர்எல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு நமக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு மெசேஜ் வந்து நான் அனுப்ப போகிறேன். பிரைவேட் எஸ்கியூஎஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் அனுப்புறேன். மற்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு சென்ட் ஒரு மெசேஜ் ஹஸ் பீன் சென்ட் அப்படின்னு சொல்லி இதை எப்படி பார்க்கணும்னா போர்ட் ஃபார் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆகிருக்கும். அது எவ்வளோ சைஸு, எந்த டைமில் நீங்கள் அனுப்பிச்சிங்க, எத்தனை மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும். அங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அனுப்பிச்ச மெசேஜ் வந்து வித்தின் மை எஸ்கியூஎஸ் போயிருக்கு, ப்ரைவேட்டாக போயிருக்கு. இது வந்து ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஒரு மெசேஜ் கியூ கிரியேட் பண்ணால் ஒரு யூஆர்எல் கிரியேட் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக இதை நம்ம இமீடியட்டாகவே டெலீட் பண்ணிடலாம். விச் இஸ் நாட் நெசசரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் திஸ் ஆர்கிடெக்சர், நம்ம இந்த ஆர்கிடெக்சர் நான் போட்டோம் இல்லையா, அது பிரகாரம் நான் இதை எடுத்துகிட்டு வர போகிறேன். இமெயில ஒரு சப்ஸ்கிரைபராக நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அமேசான் எஸ்பிஎஸ் ஒரு சப்ஸ்கிரைபராக நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். டாபிக்லேருந்து இது ரெண்டுத்தையும் வந்து நான் இன்டர் கனெக்ட் பண்ண போகிறேன், மீன்ஸ் இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்புறமா பப்ளிஷர்லேருந்து ஃபைனலாக ஒரு மெசேஜை ட்ரிகர் பண்ணால் இமெயிலுக்கு எனக்கு போகணும். அதுக்கப்புறமேட்டு என்னோட அமேசான் எஸ்கியூஎஸ் பப்ளிக் எஸ்கியூஎஸ்க்கும் எனக்கு போகணும். இந்த இடத்துல அதிகமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎஸ் இது ஏஆர்என் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to create one topic. கரெக்டா? to enable this நம்ம first topic create பண்ணணும். so go to SNS எங்க வரும்னா simple notification serviceல போயிட்டு open in new tabல போயிடுங்க. so simple notification serviceல வந்து போயிட்டு my topic அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாபிக் நேம் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். கிளாரிஃபை ஆனதா? இதை தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கியூஎஸ் பார்த்தோம் இல்லையா, ப்ரைவேட் எஸ்கியூஎஸ் பார்த்தோம். இன்டர்னலாக அது வந்து மெசேஜ் எப்படி அனுப்புறது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, அந்த மெசேஜ் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ரைட்டா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாபிக். இதுதான் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஏசிங்க்ரனைஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷனில் 1 to many நம்ம பார்க்க போகிறோம். 1 to manyல வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்கிரைபர் வச்சு எப்படி ஒரு மெசேஜை நான் பப்ளிஷ் பண்ணுறது, ரீச் ஆகுது, எப்படி நான் இன்டகிரேட் பண்ணுறேன் ஒரு டாபிக் கூட 2 சப்ஸ்கிரைபரை அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுறேன். மை டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே நான் அந்த இதில் நான் கிரியேட் பண்ணுறேன். மை டாபிக்கே அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. டிஸ்பிளேல அப்படியே விட்டாலும் பிரச்சனை கிடையாது. என்கிரிப்ஷன் தேவையில்லை. ஆக்சஸ் பாலிசி தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். டாபிக் ஓனர் தான் இது பண்ணுறோம். இதெல்லாம் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, விஷயம் கிடையாது.
டெலிவரி ரீட்ரை பாலிசி HTTPS HTTP இருக்கு இல்லையா. அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன், அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் தான் நம்ம ரியல் டைம்ல பண்ணுவோன்றதுனால நம்ம ப்ரோட்டோகால்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்னா HTTP அண்ட் HTTPS நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் என்னோட அப்ளிகேஷன் வந்து 1 அண்ட் அப்ளிகேஷன் 2க்கு தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. அப்ளிகேஷன் 2க்கும் 1க்கும் கம்யூனிகேஷன் நடக்கும்போது அப்ளிகேஷன் 1 அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜை வந்து அப்ளிகேஷன் 2 வந்து டெஃபினட்டா ரிசீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீட்ரை பாலிசி வந்து நான் எனேபிள் பண்ணியிருப்பேன். எக்ஸ்பிளிசிட்டா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன்